வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தூக்கிலிடப்படவிருக்கும் பன்னீர்செல்வம் விவகாரத்தில் பிரதமர் தலையிட வேண்டும். போதைப்பொருள் வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தண்டனை உறுதி செய்யப்பட்ட ஒரு மலேசிய பிரஜையான பன்னீர்செல்வம் பரந்தாமனுக்கு வரும் பிப்ரவரி 20 வியாழக்கிழமை சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கிறது. இவ்விவகாரத்தில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலையிட வேண்டும் என்று புக்கிட் குலுகோர் எம்பியும் முன்னாள் துணை அமைச்சருமான ராம் கர்பால் சிங் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கு தொடர்பில் விசாரணைக்கு உதவும் வகையில் பன்னீர்செல்வம் மலேசியாவிற்கு கொண்டுவரப்பட்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். காரணம், பன்னீர்செல்வம் போதைப்பொருள் கடத்துவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளார் என்று ராம் கர்பால் விளக்கினார். பன்னீர்செல்வம் தூக்கிலிடப்படுவதற்கு பதிலாக மலேசியாவில் சிறை தண்டனை அனுபவிப்பது தொடர்பில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் சிங்கப்பூருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தாழ்மையுடன் தாம் கேட்டுக்கொள்வதாக ஒரு வழக்கறிஞரான ராம் கர்பால் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கில் போதைப்பொருளை கடத்துவதற்கு திட்டம் வகுத்த உண்மையான கடத்தல்காரர்கள் வெளியில் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். தமக்கு கொடுத்து அனுப்பப்பட்ட பொட்டலத்தில் போதைப்பொருள் இருப்பது பன்னீர்செல்வத்திற்கு உண்மையிலேயே தெரியாது என்று ராம் கர்பால் இன்று நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். நெற்றியில் இடப்படும் விபூதி குறித்து கேள்வி எழுப்பியிருக்கும் பெர்லிஸ் முஃப்டியின் அறிக்கையானது இந்துக்களை அவமதிப்பதாகும் என்று ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் தெரிவித்துள்ளார். இந்துக்கள் தங்கள் நெற்றியில் இடப்படும் புனித அடையாளமான திருநீரை தொடர்புபடுத்தி பெர்லிஸ் முஃப்தி முகமது அஸ்ரி ஜைனுல் எதற்காக அத்தகைய ஓர் அறிக்கையை வெளியிட்டார் என்பது தமக்கு விளங்கவில்லை என்று ராயர் குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாக்கிர் நாயக் குறித்து தாம் நாடாளுமன்றத்தில் பேசியது ஒரு MP என்ற முறையில் தமது கடமையை செய்ததாக ராயர் விளக்கினார். பெர்லிஸில் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அனைத்துலக இஸ்லாமிய சுன்னாஹ் மாநாட்டில் ஜாக்கிர் நாயக் கலந்து கொண்டது குறித்து ராயர் கேள்வி எழுப்பக்கூடாது என்று இம்மாதம் 6 ராயரை பெர்லிஸ் முஃப்தி முகமது அஸ்ரி ஜைனுல் எச்சரித்திருந்தார். ராயர் தனது நெற்றியில் இட்டிருக்கும் திருநீர் குறித்து தாம் எவ்வாறு கேள்வி எழுப்பவில்லையோ அதுபோல இந்த மாநாட்டில் ஜாக்கிர் நாயக் கலந்து கொண்டது குறித்தும் ராயர் கேள்வி எழுப்பக்கூடாது என்று முஃப்தி முகமது அஸ்ரி ஜைனுல் நினைவுறுத்தி இருந்தார். எனினும் இனவெறி அடையாளத்தை காட்டியதற்காக இந்தியர்களிடையே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட மாசா என்ற சோழ வியாபாரியின் முன்மாதிரியை பின்பற்றி இந்துக்களிடம் சமய அறிஞர் முஃப்தி முகமது அஸ்ரி ஜைனுல் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராயர் வலியுறுத்தி உள்ளார். மலேசியா பல்வேறு இனங்கள், மதங்கள், கலாச்சார பன்முகத்தன்மையை கொண்டிருப்பது பிளவுகளையும் பேதங்களையும் விளைவிக்கக்கூடிய ஒரு பலவீனம் அல்ல, மாறாக அவை மலேசியாவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பலமாகும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியா உண்மையிலேயே ஒரு தனித்துவமான நாடாகும். காரணம், மலாய், ஆங்கிலம், சீனம், தமிழ் மற்றும் பழங்குடியினர் என பன்மொழிகளை பேசக்கூடிய மக்களை நாடு பெற்றுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். தோல், நிறம், மத நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரத்தில் உள்ள வேறுபாடுகள் வெறுப்பை விதைப்பதற்கு பயன்படுத்தப்படலாம். ஆனால் தேசிய ஒற்றுமையின் தரத்தை மேம்படுத்தும் ஒரு பலமாகவே அவை பார்க்கப்படுகின்றன என்று டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். மலேசியாவின் பன்முக கலை கலாச்சாரங்கள் அனைத்துலக அளவில் கவரப்பட்டு இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவின் அடித்தளம் ஒற்றுமை உணர்வின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புறக்கணித்துவிட முடியாது. எனவே மலேசியாவை உருவாக்குவதில் துங்கு அப்துல் ரஹ்மான் போன்ற முந்தைய தலைவர்களின் போராட்டங்களின் மகத்துவத்தை உணர்ந்து நன்றி பாராட்டுமாறு இளைய தலைமுறையினருக்கு டத்துஸ்ரீ அன்வார் கோரிக்கை விடுத்தார். தேசத்தந்தை துங்கு அப்துல் ரஹ்மானை நினைவு கூறும் வகையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றுகையில் டத்துஸ்ரீ அன்வார் இதனை தெரிவித்தார். கோலாலம்பூர் ஜலான் டத்து ஆனில் உள்ள துங்குவின் ஞாபகார்த்த நினைவாலயத்தில் இந்நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்து ஆரன் அகுடாகாங், துங்குவின் பேத்தி டத்தின் ஸ்ரீ ஷரிஃபா மஞ்சலாரா ஹுசேன் உட்பட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கடந்த பிப்ரவரி 9 கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் KLIA-2வில் மேலாடையை கழற்றி ஆபாசமாக நடந்து கொண்டு பயணிகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றத்திற்காக சீன நாட்டைச் சேர்ந்த ஒரு தம்பதியருக்கு செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தலா 5000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. 27 வயது ஜூ ஜியான்ஃபெங் மற்றும் அவரின் 28 வயது மனைவி ஷி கியான் ஆகிய இருவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் முகமது புகாரி முகமது ருஸ்லான் இந்த அபராதத்தை விதித்தார்.
அபராத தொகையை செலுத்த தவறினால் 3 மாத சிறை தண்டனை விதிப்பதாக மேஜிஸ்ட்ரேட் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். பொது இடத்தில் அந்த சீன தம்பதியர் தங்கள் மேலாடையை கழற்றி ஆபாச சேட்டையில் ஈடுபட்டது பயணிகளை முகஞ்சுளிக்க வைத்தது. அத்தம்பதியரின் இச்செயலால் கணவன் மனைவி இருவரும் ஏர் ஏசியா விமானம் மூலம் சீனாவிற்கு செல்வதிலிருந்து தடுக்கப்பட்டனர். ஊடகவியலாளர்கள் சம்பளம் உட்பட அவர்கள் நலன் சார்ந்த விவகாரங்களை விவாதிப்பதற்கு தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாட்சேல் நாளை மறுநாள் ஊடகவியலாளர்கள் பிரதிநிதிகளை சந்திக்கவிருக்கிறார். தங்களிடம் பணியாற்றுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத அளவிற்கு ஊடக நிறுவனங்கள் கடும் நிதி நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதை அரசாங்கம் உணர்ந்துள்ளதாக ஃபாமி குறிப்பிட்டார். இந்நிலையில் ஊடகவியலாளர்களின் நலனை காப்பது தொடர்பில் அவர்களின் பிரதிநிதிகளுடன் நாளை மறுநாள் ஒரு சந்திப்பு நடத்தப்படும் என்று ஃபாமி தெரிவித்தார். பிரதான ஊடக நிறுவனங்கள் பெற்று வந்த விளம்பர வருவாய் தற்போது சமூக வலைதளங்களுக்கு மாற்றப்பட்டதன் விளைவாக வருமானம் குறைந்த ஊடக நிறுவனங்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதாக கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் பெர்லிஸ் மாநிலம் ஆராவில் அதிகமான சீன பட்டதாரி மாணவர்கள் உருவாவதற்கு அடித்தளமிட்ட பிரசித்தி பெற்ற கொங் ஐ சீன தொடக்கப்பள்ளியில் இன்று தொடங்கிய 2025-2026 கல்வியாண்டில் முதலாம் ஆண்டில் ஒரு சீன மாணவர் கூட பதியாதது வரலாற்று சிறப்புமிக்க அந்த பள்ளியில் சோகம் இழையோடியது. ஆனால் அந்த பள்ளி தனது வரலாற்றையும் அடையாளத்தையும் இழந்து விடாமல் இருக்க அப்பள்ளிக்கு புத்துயிர் அளித்து வருகின்றனர் இதர இன மாணவர்கள். இன்று அப்பள்ளியில் முதலாம் ஆண்டில் ஒரு சீன மாணவர் கூட பதியாத குறையை போக்கும் வண்ணம் 13 மலாய் மாணவர்களும் 9 சயாமிய மாணவர்களும் ஓர் இந்திய மாணவரும் சேர்ந்துள்ளனர். இன்று காலையில் கொங் ஐ பள்ளிக்கு பெர்லிஸ் மாநில கல்வி இயக்குனர் ரோஸ் ஆசாத் சே அதிஃபின் வருகை புரிந்தார். 1ஆம் ஆண்டில் காலெடுத்து வைத்துள்ள மாணவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் பள்ளியின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கையையும் பார்வையிட்டார். 1939ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்ட இப்பள்ளியில் 4 சமய ஆசிரியர்கள் உட்பட 17 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாக்கிர் நாயக் பொது நிகழ்வுகளில் உரையாற்றுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை அகற்றப்பட்டு விட்டதா என்பது குறித்து போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் மற்றும் உள்துறை அமைச்சு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தாம் விடுத்துள்ள கோரிக்கைக்கு இதுவரை பதில் அளிக்காதது பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் நிரந்தர வசிப்பிட அந்தஸ்தை பெற்றுள்ள அந்த சமய போதகருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவு பற்றி கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தாம் கேள்வி எழுப்பியதாக ராயர் குறிப்பிட்டார். அதற்கு IGP-யிடமிருந்தோ அல்லது உள்துறை அமைச்சிடமிருந்தோ எந்த பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை என்று ராயர் தெரிவித்தார். இது உண்மையிலேயே தமக்கு கவலையையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துவதாக உள்ளது என்று ராயர் தமது ஆதங்கத்தை இன்று வெளிப்படுத்தியுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு மொத்தம் 28,632 ரிங்கெட் பண மோசடி புரிந்ததாக தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த முன்னாள் பெண் தலைமை ஆசிரியர் ஒருவர் திரங்கானு மாராங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். ஜலீனா பீடின் என்ற 47 வயதுடைய அந்த பெண் தலைமை ஆசிரியர் மீது மொத்தம் 9 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. நீதிபதி அசஹி ஒஸ்மான் முன்னிலையில் நடத்தப்பட்ட அந்த முன்னாள் தலைமை ஆசிரியருக்கு எதிரான 9 குற்றச்சாட்டுகளும் தனித்தனியாக வாசிக்கப்பட்டன. பண மோசடி மற்றும் சட்டவிரோத பணமாற்று நடவடிக்கைகளிலும் அந்த தலைமை ஆசிரியர் ஈடுபட்டதாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளில் தெரிவிக்கப்பட்டது. கடா சுங்கைப்பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான திருக்கோவிலில் 2025ஆம் ஆண்டின் 3 நாள் தைப்பூச விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டதை ஒட்டி தைப்பூச விழா சிறக்க முழு ஒத்துழைப்பு நல்கி உதவிய தொண்டர்களுக்கு விருந்து உபசரிப்பு நடத்தப்பட்டது. தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம் இந்த விருந்து உபசரிப்பை ஏற்பாடு செய்தது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை சுங்கைப்பட்டாணியில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான அண்ணாசாமி பிள்ளை மண்டபத்தில் இன்னிசை நிகழ்வுடன் விருந்து உபசரிப்பு நடந்தது. தைப்பூச விழாவில் 3 நாட்களுக்கு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீர் பந்தல்களை அமைத்தவர்களுக்கும் இந்த விருந்து நிகழ்வில் சிறப்பிக்கப்பட்டு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டது. கொலமுடா மாவட்ட இந்திய காவல்துறையினர், நன்கொடையாளர்கள், பிரமுகர்கள் என கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் தேவஸ்தான தலைவர் P. ராஜேந்திரன் தமதுரையில் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தேவஸ்தான பொருளாளர் ந. பத்மநாதன், அறங்காவலர் டத்தோ V. நடராஜன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு நற்சான்றிதழை எடுத்து வழங்கினர்.
அரசாங்க பொது பல்கலைக்கழகம் ஒன்றில் விரிவுரையாளராக பணியாற்றி வரும் வங்காளதேச பிரஜை ஒருவர் 2 மாணவர்களை மானபங்கம் புரிந்ததாக மலாக்கா அயக்ரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 54 வயது ரெஸ்வால் கரீம் என்ற அந்த வங்காளதேச விரிவுரையாளர் மேஜிஸ்ட்ரேட் நூர் அஃபிகா ரடியா ஜைனூரின் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மலாக்கா தங்காவில் உள்ள அந்த பொது பல்கலைக்கழகத்தில் 23 வயதுடைய 2 மாணவர்களை மானபங்கம் படுத்தியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. 10 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த வங்காளதேச விரிவுரையாளர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த சனிக்கிழமை பினாங்கில் DAP மூத்த தலைவர் லிம்கிட் சியாங்கிற்கு முன்னெடுக்கப்பட்ட பாராட்டு விழாவில் பினாங்கு மாநில DAP தலைவரும் மனிதவள அமைச்சருமான ஸ்டீவன் சிம்மை துரோகி என்று வசை பாடிய கட்சியின் தேசிய தலைவர் லிம் குவான் எங்கின் உதவியாளர் இன்று பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். தான் குவாங் சாங் என்ற அந்த உதவியாளர் ஸ்டீவன் சிம்மிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டதையும் தனது செயலுக்காக வருந்துவதாகவும் கூறி வருத்தம் தெரிவித்திருப்பதை ஓர் அறிக்கையின் வழி தெரிவித்துள்ளார் என்று சீன பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.